1 கப் அரிசி மாவு, 1 கப் துருவிய தேங்காய், 1½ கப் வெல்லம் அல்லது சர்க்கரை, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் 2 கப் தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும். அதில் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள். தண்ணீர் நன்றாக கொதித்தவுடன் அதை இறக்கி 1 கப் அரிசி மாவில் ஊற்றி பிசைய வேண்டும். அனைத்து தண்ணீரையும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிகவும் கெட்டியாக இல்லாமலும் தண்ணியாக இல்லாமலும் பதமாக பிசைய வேண்டும். பின்னர் அந்த மாவை சிறிய சிறிய உருண்டைகளாக அல்லது உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேண்டுமோ அதுபோல பிடித்து கொள்ளலாம். அதனை 5 அல்லது 6 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பின்னர் எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தீர்களோ அதே கப்பில் 1 கப் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி அதில் வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்ச வேண்டும். மறுபக்கம் தேங்காய் துருவலை நன்கு அரைத்து தேங்காய் பால் எடுக்க வேண்டும். 2 முறை அரைத்து பால் எடுக்க வேண்டும். இப்போது வேக வைத்த உருண்டைகளை வெல்லப்பாகில் போட்டு 5 நிமிடங்கள் கழித்து அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும். அதில் அரைத்து வைத்துள்ள தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும். பின்னர் 2 ஏலக்காயை அதில் நசுக்கி போட்டால் நன்றாக இருக்கும்.